மோட்ச பயணத்தில் பாகம் 1 பகுதி 4 எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த புத்தகத்தில் இருக்கிற சம்பவம் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டார், பரலோக ராஜ்யத்தை நோக்கி போகும்போது இந்த உலகமும் இச்சையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானமும் நம்மை வேறு பக்கமாக திருப்பிவிடும். அநேகர் ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய் என்றும், இங்கே இல்லாதது அங்கே என்ன இருக்கிறது என்றும், உனக்கு உண்டான எல்லா பிரச்சனைக்கும் இங்கு வழி இருக்கிறது என்றும் யாரோ ஒருவர் சொல்லுகிற வழியில் நாம் போகும்போது மீண்டுமாய் இன்னும் அதிக பாரத்தை நமக்குள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து ஒருவன் விசுவாசித்து தேவன் ஒருவரே எல்லா சுமையையும் இறக்கி வைக்க வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருந்தும் நாம் மீண்டுமாய் உலகத்தின் பக்கம் சாய்ந்தால் என்ன ஆகும் என்பதே இந்த நாள் நாம் பார்க்க போகும் சம்பவத்தின் அடிப்படை. எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். மோட்ச பயணத்தில் இன்றைய தலைப்பு உலக ஞானியின் உபதேசங்கள். சேற்றிலிருந்து சகாயரால் காப்பாற்றப்பட்ட கிறிஸ்தியான் தன்னந்தனியாக ஒரு காட்டு வழியாக நடந்து செல்வதையும் அவனை எப்படியாவது சந்தித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒரு மனிதன் குறுக்கு வழியில் விரைந்து வருவதையும் என் கனவிலே நான் கண்டேன். அவன் வேகமாய் வந்து கிறிஸ்தியானை நேருக்கு நேர் சந்தித்தான். அவன் பெயர் உலக ஞானி. அவன் இச்சைபுரம் என்ற நகரத்தைச் சேர்ந்தவன். இந்த பட்டணம் கிறிஸ்தியானின் ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கிறபடியால் கிறிஸ்தியானின் பயணத்தை குறித்த செய்தி இச்சைபுரம் ஊருக்கும் பரவியிருந்தது. கவலை தோய்ந்த முகத்தோடு பெருமூச்சு விட்டவனாக நடந்து வரும் கிறிஸ்தியானை எளிதில் அடையாளம் கண்டுகொண்ட உலக ஞானி அவனுடன் பேசத் தொடங்கினான். போலி கவலையுடன், ஏனப்பா இவ்வளவு பெரிய சுமையை தூக்கிக் கொண்டு எந்த ஊருக்கு போகிறாய் என்றான். பெருமூச்சு விட்டபடி, ஐயா, இந்த சுமையை தொலைப்பதற்காகத்தான் பயணம் செய்கிறேன். தூரத்தில் ஒரு வாசல் இருக்கிறதாம், அங்கே போனால் இந்த சுமையை ஒழிப்பதற்கான வழி சொல்லப்படுமாம், அதை தேடித்தான் போகிறேன் என்றார் கிறிஸ்தியான். உலக ஞானியோ, இந்த வழியே போனால் பாரச் சுமையை இறக்கிவிடலாம் என்று உனக்கு சொன்னவன் யார் என்று கேட்டார். அதற்கு கிறிஸ்தியான், நற்செய்தியாளர் என்ற நல்ல மனிதர்தான் இந்த வழியை எனக்கு காட்டினார் என்றார். உலக ஞானி, அவனா நல்ல மனிதன்? அவன் நாசமாய் போகட்டும். அவன் காட்டிய வழியில் வந்ததால் தானே இத்தனை துன்பங்கள் உனக்கு. சரி, போனது போகட்டும். இப்போதாவது என் பேச்சை கேள். நான் உன்னை விட வயதில் முதிர்ந்தவன். உலக ஞானியை பற்றி உலகமே அறியும். சரி, எப்படியப்பா இந்த பாரச்சுமை உன் முதுகில் வந்தது என்று கேட்டார் உலக ஞானி. அதற்கு கிறிஸ்தியான், இதோ இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க என் முதுகில் இந்த பாரம் ஏறிவிட்டது. உலக ஞானியோ, உன் சுமையை மிகவும் சுலபமாக இறக்கி வைக்க உனக்கு ஒரு எளிதான வழி நான் கூறுகிறேன். அதோ அந்த மலைச்சிகரம் தெரிகிறதா? அங்கே ஒரு நகரம் இருக்கிறது. நற்செய்கைகள் என்ற அந்த நகரத்தில் நியாய பிரமாணிகன் என்பவர் வசித்து வருகிறார். அவரிடம் போனால் அவர் உன் பாரச் சுமையை எளிதில் நீக்கிவிடுவார். நீ அங்கேயே சுகமாய் வாழலாம். இதை கேட்டவுடன் கிறிஸ்தியானின் மனம் மாறத் தொடங்கியது. அவன் தன் வழியை விட்டு விலகி நியாய பிரமாணிகன் வீட்டை நோக்கி நடந்து செல்வதை நான் என் கனவில் கண்டேன். மலை அடிவாரத்தை அடைந்து மேலே ஏறிட்டு பார்த்த கிறிஸ்தியான் திடுக்கிட்டு பின்வாங்கினான். மேலும் அவன் முதுகில் இருந்த சுமை முன்னை காட்டிலும் அதிக எடையுள்ளதாக மாறுவதாக அவன் உணர்ந்தான். மலைச்சிகரம் தன்மேல் விழுந்து நசுக்கி விடுவது போல் உணர்ந்ததால், ஐயோ, நான் ஒளிந்து போவேனோ என்று பயத்தால் புலம்ப ஆரம்பித்து விட்டான். மலையிலிருந்து இடையிடையே அக்கினி ஜுவாலைகளும் புறப்பட்டு வந்தன. அது தன்னை பொசுக்கிவிடுமோ என்று பயந்தான் கிறிஸ்தியான். அவன் உடலெங்கும் நடுங்கியது. ஐயோ, உலக ஞானியின் பேச்சை கேட்டு இங்கே வந்தது எவ்வளவு புத்தியினம்! அவன் என்னை ஏமாற்றி விட்டானே என்று அங்கலாய்த்தான். அப்பொழுது தனக்கு முதலில் வழிகாட்டிய நற்செய்தியாளர் அவனை சந்திக்க அங்கே வருவதை கிறிஸ்தியான் கண்டான். அவரது ஆலோசனையை கேட்காமல் தவறு செய்துவிட்டபடியால் கிறிஸ்தியான் வெட்கத்தால் தலைகுனிந்தான். நற்செய்தியாளர் அமைதியாக அவனருகே வந்து அவனை ஏறிட்டு பார்த்தார். அவரது முகத்தில் தெரிந்த கோபத்தைக் கண்டு நடுங்கினான் கிறிஸ்தியானே, இங்கே என்ன செய்கிறாய் என்று அதட்டினார் அவர். கிறிஸ்தியானோ ஒன்றும் பேச முடியாமல் தலை குனிந்தபடியே மௌனமாக நின்றான். உனக்கு குறுகிய வாசல் பற்றி கூறி அங்கு செல்வதற்கான வழியையும் நான் உனக்கு சுட்டிக்காட்டவில்லையா என்று கேட்டார் நற்செய்தியாளர். உலக ஞானியால் தான் ஏமாற்றப்பட்டதை கூறி கதறினான் கிறிஸ்தியான். நானும் அவர் பேச்சை நம்பி இந்த பாதையில் வந்துவிட்டேன். பாரச் சுமையும் போகவில்லை, ஆபத்துகள் தான் அதிகமாகிவிட்டன. என்னை காப்பாற்றுங்களையா என்று கெஞ்சினான். ஆண்டவருடைய ஆலோசனையை நீ அலட்சியம் பண்ணி சமாதானத்தின் பாதையை விட்டு பின்வாங்கி விட்டாய். உனக்காக கடவுளின் வார்த்தையை சொல்லுகிறேன், கேள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? எபிரேயர் 12:25. நீதான் இந்த வசனம் குறிப்பிடும் மனிதன் என்று கிறிஸ்தியானிடம் கடிந்து பேசினார் நற்செய்தியாளர். இந்த வார்த்தைகளால் கதிகலங்கி போனான் கிறிஸ்தியான். நற்செய்தியாளரின் கால்களில் விழுந்து, ஐயோ, நான்
அழியப் போகிறேன், என்னை காப்பாற்றும் என்று கதறினான். நற்செய்தியாளர் சொன்னார், நன்றாய் கவனி, நியாய பிரமாணத்தின் கிரியைகளால் ஒருவனும் நீதிமான் ஆகிவிட முடியாது. சிலுவையின் வழியை விட்டு விலகப் பண்ணுகிற எந்த வழியும் உன்னை நித்தியத்தில் சேர்க்காது என்பதை அறிந்து கொள். நீ 2 தவறுகளை செய்துவிட்டாய். 1, உனக்கு விதிக்கப்பட்ட வழியிலிருந்து விலகினாய். 2, விலக்கப்பட்ட வழியில் கால் வைத்தாய். ஐயா, நான் மறுபடியும் குறுகிய வாசலை நோக்கி பயணம் செய்யலாமா? வழி விலகினதின் காரணத்தால் எனக்கு இடமில்லை என்று கூறிவிடுவார்களோ? உலக ஞானியின் பேச்சை கேட்டு நடந்ததற்காக நான் முழு மனத்தால் வருந்துகிறேன். பரம ஆண்டவர் எனது தவறுகளை மன்னிப்பாரா என்று கெஞ்சி கேட்டான் கிறிஸ்தியான். கவலைப்படாதே, வாசல் அருகிலுள்ள மனிதர் உன்னை ஏற்றுக்கொள்வார். நீயோ மீண்டும் கவனம் சிதறாதபடி நேராகச் செல் என்று நற்செய்தியாளர் கிறிஸ்தியானை தேற்றி அவனை முத்தமிட்டு, கடவுள் உன் பயணத்தை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதித்து பொன் சிரிப்புடன் அவனை வழி அனுப்பி வைத்தார். கிறிஸ்தியான் மிக விரைவாக நடந்து சென்றான். எதிரில் வரும் எவருடனும் அவன் பேசவில்லை. உலக ஞானியை சந்தித்த இடத்தை அடைந்து பின்னர் குறுகிய வாசல் செல்லும் சரியான பாதையில் வேகமாய் நடந்தான். சிறிது நேரத்தில் குறுகிய வாசலை அடைந்து விட்டான். அங்கே வாசல் நிலையின் மீது தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று எழுதியிருந்தது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 10:38.